வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு ஒதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 19ஆம் நாள் 1/2/2025 சனிக்கிழமை. இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி, தமிழுக்கு 19வது நாள், தை 19. அவ்வாறு இன்று சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று சொல்லுகின்ற சனிக்கிழமை. சுப காரியங்கள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. தலைக்கு எண்ணெய் வைத்து உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வதற்குரிய நாள். இதைத்தான் தமிழ் மூதாட்டி அழகாக சொன்னாள். சனி நீராடு. சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். உடல் ரீதியான ரோகங்களை போக்குவதற்கு ஒரு சிறந்த நாள் சனிக்கிழமை. சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள். காக்கைக்கு எள்ளிச்சாதம் வைத்து பிரார்த்தனை செய்வதற்கு சிறந்த நாள். சனிதோஷம் நீங்குவதற்காக சபரிமலை சுவாமி ஐயப்பனை வேண்டி வழிபாடு செய்து பஜனைகள் செய்வதற்கு சிறந்த நாள். இவ்வாறான சிறப்பான நாள் இந்த மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. நாம் பொதுவாக இந்த அப்பா அம்மா வயதாகிவிட்டால் அவர்களை பார்ப்பதற்கு சிரமம். சில குடும்பங்களிலே இந்த அப்பா அம்மா படுற கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குது. அம்மாவோடத்தில் அப்பாவோடத்தில் வயதான காலத்திலே அந்த தம்பதிகளை பிரித்து வைத்து பார்ப்பார்கள். மூத்த அண்ணா வீட்டில் அம்மா 2 மாதத்துக்கு, இளைய அண்ணா வீட்டில் அப்பா 2 மாதத்துக்கு, அப்புறம் 2 மாதத்துக்கு அக்கா வீட்டில் அப்பா, தங்கச்சி வீட்டில் அம்மா. அவர்கள் சேர்ந்திருக்கவே முடியாது. வயதான காலத்திலே சேர்ந்திருக்க வேண்டியவர்களை பிரித்து வைத்து பார்க்கின்ற இந்த பிள்ளைகள் அறியாமை. வயதான காலத்திலே அப்பா அம்மாவை பிரித்து வைத்து பார்க்காதீர்கள். ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக அவர்கள் இருக்க விடுங்கள். சந்தோஷமாக இருக்க விடுங்கள். உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய வசதிக்காக அப்பா அம்மாவை பிரித்து வைத்து பார்க்காதீர்கள். வயதான காலத்திலே அவருடைய மனதை வேதனைப்படுத்தாதீர்கள். பாவம். வயதான காலத்திலே அவர்கள் சேர்ந்தால் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கொள்ள வேண்டிய வயதிலே அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். மூத்த மகள் வீட்டில் அம்மா 2 மாதம், இளைய மகள் வீட்டில் அப்பா 2 மாதம் என்று இப்படியே மாறி 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 அவர்கள் கடைசி காலத்திலே சந்தோஷமில்லாமல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மரணத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கடைசி வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழுகின்ற காலத்திலே அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். மறைந்த பின்பு எந்த கர்மாவை நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்லை. தானங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்மாக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்திரண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக பாருங்கள். சந்தோஷமாக ஒன்றாக இருந்து உறவாடுங்கள், உணவருந்துங்கள். அப்பா அம்மாவோடு எத்தனை பிள்ளைகள் உணவு சாப்பிடுகிறார்கள். அப்பா பால்ல தனியார் இடத்துல ரூமில் அவருக்கு உணவு, அம்மாவுக்கு தனியார் இடத்துல உணவு. பிள்ளைகள் எல்லோரும் முன்பில் சாப்பிடுவார்கள்.
இந்த அப்பா, அம்மா, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ஒன்றாக இருந்து இந்த உணவை, விருந்தை உண்டு பாருங்கள். எவ்வளவு சந்தோஷம்! அந்த சந்தோஷத்தை இப்போ பார்க்க முடியாமல் தவிர்க்கின்றார்கள். பல இடங்களிலே இது இப்போ ஒரு நாகரிக வாழ்வு. காதுக்குள்ளே ஃபோனை வைத்துக்கொண்டே அம்மா சமைக்கிறது, காதில் ஃபோனை வைத்துக்கொண்டே சாப்பிட்றது, காதில் ஃபோனை வைத்துக்கொண்டே டிரைவிங் பண்ணுறது, காதில் ஃபோனை வைத்துக்கொண்டே வீடியோ எடுக்கிறது. இவை எல்லாமே எல்லோருமே இந்த கையடக்க தொலைபேசி கொடுக்கிற மரியாதை பெற்றோர்களுக்கோ உறவுகளுக்கோ நாம் கொடுப்பதில்லை. கொடுத்து பாருங்கள், உறவுகளோடு உறவாடுங்கள், சந்தோஷம் தானாக வரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய இந்த உலகத்தை நாங்கள் சுற்றி பார்க்கின்ற பொழுது காலத்திற்கு காலம் இயற்கையினுடைய அனர்த்தங்கள், இயற்கை மனிதருக்கு எதிராக செயல்படுவது போல நிலநடுக்கங்களையும் சூறாவளிகளையும் கடும் மழையையும் அல்லது பலவிதமான இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இதனாலே முழு உலக சமூகமும் பாதிக்கப்படுகின்றது. இப்படி இந்த இயற்கை சில வேளைகளிலே எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றதோ அல்லது இந்த இயற்கை கடவுளுடைய இந்த நன்மைத்தனங்களினாலே கட்டுப்படுத்தப்பட முடியாமல் இருக்கின்றதோ, அல்லது இந்த இயற்கை ஏன் எங்களுக்கு இப்படி எங்களை பாதிக்கின்றது, ஏன் நாங்கள் பாவம் செய்து விட்டோமா, தீமை மலிந்து விட்டதா, இப்படியெல்லாம் நாங்கள் பல கேள்விகளை எழுப்பலாம். இயேசு அவர்களுடைய சீடர்களை சந்திக்கின்றார். இயேசு அவர்களோடு இந்த சீடர்களோடு படகிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த இயேசு படகிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த தூக்கம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பின்புலமாக வர்ணிக்கப்படுகின்றது. அந்த வேளையிலே புயல் காற்று அலை மோதுகின்ற பொழுது அந்த சீடர்கள் படகிலே இருக்கின்றவர்கள் தாண்டு போய் விடுவார்களோ, இந்த புயல் காற்றை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் எவ்வளவு ஆற்றல் படைத்த அனுபவம் கொண்ட மீனவர்களாக இருந்தாலும் இந்த படகை அவர்கள் தங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்று அஞ்சிய பொழுது இயேசுவை இந்த தூக்கத்திலே இருந்து எழுப்புகின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர் அந்த காற்றையும் கடலையும் அவர் அமைதியாக்குகின்றார். அவர்கள் வியக்கின்றார்கள். இந்த காற்றும் கடலும் கடவுளுக்கு, இயேசுவுக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று வியக்கின்றார்கள். இங்குதான் இயேசுவினுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பது போல, அவர் இந்த தீமைகளை எல்லாம் அவர்தான் விட்டு விடுவது போல, அனுப்புவது போல நாங்கள் உணரலாம். இங்கு நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கின்ற பொழுதும் இந்த இயற்கையினுடைய அனர்த்தங்கள் எங்களை அழிவுக்கு கொண்டு செல்லலாம் அல்லது அச்சத்தை ஏற்படுத்தலாம். நாங்கள் சாக போகின்றோமோ, அழிய போகின்றோமோ, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல தீமைகளை சந்திக்க போகின்றோமோ என்று சந்தேகிக்கலாம். ஆனால் இங்கு இயேசுவினுடைய பிரசன்னம் அமைதியாக இருக்கின்றது, தூக்கத்திலே இருக்கின்றது, அவர் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றார் என்று நாங்கள் உணரலாம். இங்கு இந்த சீடர்கள் இயேசுவை எழுப்புகின்றார்கள். அது நாங்கள் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அடிக்கடி நாங்கள் அமைதியான உலகத்திற்காக, நிம்மதியான உலகத்திற்காக,
இந்த இயற்கையினுடைய அழிவுகளிலே இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே, இந்த உலகத்தினுடைய மத்தியிலே செயலாற்றும். ஏனென்றால் எங்கோ ஒரு நாட்டிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது, காடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் ஒரு செய்தியாக மட்டும் கேட்கக்கூடாது. எங்கோ ஒரு நாட்டிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டது, அங்கு சுனாமி வந்து விட்டது என்று நாங்கள் ஒரு வெறும் செய்தியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகளாவிய ரீதியாக இடம்பெறுகின்ற இந்த இயற்கையினுடைய மாற்றங்கள் சில வேளைகளிலே மனிதர்களுடைய வாழ்வை பாதிக்கின்றன. வெறுமனே அந்த நாடு இந்த நாடு மட்டுமல்ல, உலகளாவ ரீதியாக இருக்கின்ற மனித குலத்தை பாதிக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மனித குலத்தினுடைய ஒரு அங்கமாகும். இந்த மனித குலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வையும் அது பாதிக்கின்றது, எங்களுடைய உணர்வுகளையும் அது பாதிக்கின்றது என்ற அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு எழ வேண்டும். ஒரு சமூக உணர்வு எங்களுக்கு எழ வேண்டும். அதனால் இந்த இயற்கை எப்பொழுதுமே எங்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மன்றாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னை பாதிக்கின்ற நேரத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக, இந்த உலகத்தினுடைய சுமூகமான வாழ்வுக்காக, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் நாங்கள் மன்றாடுவது மிகவும் பொருத்தமானதும் வேண்டுதற்குரியதுமாகும். எனவே நாங்கள் இயற்கையினுடைய நன்மைத்தனங்களுக்காக, இயற்கை எப்பொழுதும் இந்த மனித குலத்திற்கு நன்மை செய்வதற்காக நாங்கள் இந்த இயற்கையை தீண்டாமல் இருப்பதற்கும், இந்த இயற்கையினுடைய அழிவுக்கு நாங்கள் காரணமாக இருக்காமல் இருப்பதற்கும் நாங்கள் மன்றாடுவோம். இந்த இயற்கை மாசுபடாமல் இருப்பதற்கும், இந்த இயற்கையிலே இருக்கின்ற இயற்கையான மரங்கள் செடிகள் தேவையானவை, இவற்றையெல்லாம் நாங்கள் பாதுகாக்கின்ற மனநிலையோடு இந்த இயற்கையினுடைய அமைதியான வாழ்வுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். ஏனென்றால் இந்த இயற்கையை படைத்தவர் கடவுள். கடவுள் படைக்கின்ற இந்த கடவுள் இந்த இயற்கை எல்லாம் இந்த மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இந்த மனிதனுடைய மாண்பை, மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கின்றார். அதனால இந்த இயற்கையை நாங்கள் பேணுவது மட்டுமல்ல, இந்த இயற்கையினுடைய சுமூகமான அசைவுகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். இந்த இயற்கை எங்கள் மனுக்குலத்தை அழிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் இறைவனிடம் ஆழமாக உருக்கமாக வேண்டுதல் செய்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக,
அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும், அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது.
பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.